அனைவருக்கும் வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கணும். எல்லோரும் நல்லா இருக்கணும். உங்களுடைய தொழில் முன்னேற்றங்கள் நல்லா இருக்கணும். இன்றைக்கி என்னுடைய பதிவு என்னன்னு சொன்னால், சில பேருக்கு நான் என்ன செய்கிறேன்றதை அவங்க கேட்டிருந்தாங்க. ஒரே ஒரு விஷயம், நான் என்னவா இருக்கேன், என்ன செய்கிறேன்ன்றது கடவுள் சிவனப்பாக்கு தெரியும். சரியா? அதை நான் வெளிப்படுத்தணுமென்று அவசியம் இல்லை. நான் எல்லாருக்கும் புரியாத புதிராக இருந்தால் போதும், அதுதான் எதிர்பார்க்குறேன். என்னுடைய தளத்தில் சில மக்களுக்கு செய்கிற விஷயங்கள் எதுக்காக என்னதுக்கான தெரியாமல் இருக்கும். ஒரே ஒரு விஷயம், தெளிஞ்ச நீரில் எத்தனை தரம் கலக்கினாலும் அது தெளிவாக தான் இருக்குது. என்னுடைய கொள்கை ஆன்மீகம் என்று சொன்னால், ஒரு பக்கம் குடும்பம், ஒரு பக்கம் இறைபணி. இதுதான் என்னுடைய ஆன்மீகம். என்னுடைய தளத்தில் எதுவும் பொய்யாக இருக்காது. என்னுடைய சேவை பொது நலத்தில் இருக்கும். மக்களுடைய சேவையை மகேசனுடைய, அதாவது இறைவனுடைய தொண்டாத்தான் செய்கிறேன். அப்போ நான் செய்கிற எதுவுமே பிள்ளையாக நான் பார்க்கலை. இறைபணியாகத்தான் நான் எல்லாத்தையும் பார்க்குறேன். மக்களுக்கு உண்மையை வெளிப்படுத்துவேன். அது எல்லாம் நான் எல்லாருக்கும் புரிய வைக்கணுமென்ற அவசியம் எனக்கு இல்லை. அன்றைய பதிவுக்கு உண்மையாகவே சுகதொண்டர் கூடம், ஆதீனம் மற்றும் எனது உறவுகள் உண்மையாகவே எனக்கு அது ஆதரவு தெரிவிச்சிருந்தீங்க. சந்தோஷம், உண்மையாக மனதளவில் சந்தோஷம். என்னுடைய ஆதங்கம், உண்மையாகவே என்னுடைய ஆதங்கம் அது. நான் அன்று சரியான கவலைப்பட்டேன். நான் உண்மையாகவே வருத்தப்பட்டேன். நான் கடைசி நேரம் ஒரு வைதிக தோற்றத்தில் ஒருவர் இல்லைம்மா நீ வச்சு தான் ஆகணும்னு சொல்லி நான் வச்சுட்டேன் கல். ஆனால் மற்ற பெண்கள் வைக்கலை. அது என் அப்பன் அந்த டைமில் இறங்கித்தான். அதுவும் எனக்கு தெரியும். வைக்க சொல்லித்தான், அது எனக்கு தெரியும். அன்றைய ஆதங்கம் எனக்கு என்ன மாதிரி மற்ற பொம்பளையிலும் கையிலையும் கல்லை தூக்கிட்டு வைக்கலைன்றது எனக்கு உண்மையாக வருத்தத்தை தந்தது. அந்த கோயில்ற புனிதம் மற்றவங்களுக்கு தெரியுமோ தெரியா. நான் அந்த காவியம் எழுதியிருந்து அந்த சீடியை கொண்டு போய் வெளியில் கேட்டிருந்தேன். அந்த கோயிலில் அவங்க கேஸுக்கு ஏற்றுவேன், அதுக்கு ஏற்றுவேன், இதுக்கு ஏற்றுவேன், என்னென்று வெளியிடுவோம், அப்படியெல்லாம் ஒரு பிரச்சனையும் வந்தது. தேர் இழுக்க போனால் அது ஆம்பளையில் தான் இழுக்கிறது. இது 3வது. அதுதான் அந்த வருத்தம். அப்பாவை கும்பிட்றதுக்கு இவங்கள்ட்ட எல்லாம் என்ன அனுமதி? கடவுளை கும்பிட்றதுக்கு அனுமதி நம்ம கேட்க தேவையில்லை. இறைவனை தவிர இறைவனை கும்பிட்றதுக்கு இறைவன் அருள் இருந்தால் போதும். நன்றி, வணக்கம். என்னை யாருக்கும் புரிய வைக்கிறதுக்கு எனக்கு விருப்பம் இல்லை. புரியாத புதிராக இருந்து கொள்கிறேன். நன்றி. என்னுடைய சேவையும் பணியும் தொடரும். எளியவள், நான் படிக்காதவள். அப்பன்னு சொல்கிறத செய்வேன், அவ்வளவுதான். நன்றி, வணக்கம். எழுத்து கவிமுரசு வாணி செல்வராஜன். நன்றி அம்மா.